உங்களுடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய நிர்வாகியிடம் இது குறித்து நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்கின்ற அந்த கேள்வியை எழுப்புங்கள். அவர்களுக்கு மட்டுமல்லாமல் ஆளக்கூடிய தாவேக அரசுக்கும், சிறுபான்மையினர் ஓட்டை பெற்று இன்றைக்கு ஆட்சியில் அமைந்திருக்கக்கூடிய தாவேக அரசு எங்களுடைய இந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்கு என்ன மேல் நடவடிக்கையை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் என்கின்ற அந்த கேள்வியை அரசு நோக்கி நீங்கள் கேள்வி எழுப்புங்கள். இதுதான் மக்களிடத்தில் ஒரு எழுச்சியை உண்டாக்கும், அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கும். எனவே பறிபோகக்கூடிய பல கோடி ரூபாய் சொத்துக்களை மீட்பெடுப்பதற்கு உடனே நாம் களத்தில் இறங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த 2025ஆம் ஆண்டு இஸ்லாமியர்களுடைய வக்ஃபு சொத்துக்களை திருத்தம் என்கின்ற பெயரில் பல்வேறு மாற்றங்களை மத்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தது. அதை எதிர்த்து இஸ்லாமிய அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்தது. இந்நிலையில் மத்திய அரசாங்கம் ஏற்கனவே வக்ஃபு சொத்துக்களை பதிவு செய்யக்கூடிய வம்சி என்கின்ற போர்ட்டல், அதாவது இணையதளத்தில் நாடு முழுவதும் வக்ஃபு சொத்துக்கள் எவ்வளவு இருக்கிறது, அந்தந்த மாநிலங்கள் இந்த வம்சி என்கின்ற இணையதளத்தில் பதிவு செய்திருந்தார்கள். இந்த திருத்தம் கொண்டு வந்த பிறகு மத்திய அரசாங்கம் உமீத் என்கின்ற ஒரு புதிய போர்ட்டல் இணையதளத்தை வெளியிட்டு அதில் வக்ஃபு சொத்துக்களை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். அப்படி பதிவு செய்யக்கூடிய வக்ஃபு சொத்துக்கள் 3 அடிப்படையில் மத்திய அரசாங்கத்தின் கீழ் ஆய்வு செய்யப்படும் என சொன்னார்கள். அதாவது மேக்கர், செக்கர், அப்ரூவல் என்கின்ற அந்த 3 முறைப்படி ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் வக்ஃபு சொத்துக்கள் பதிவு செய்யப்பட்ட பிறகு அதை ஆய்வு செய்து அது அங்கீகாரம் கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த சொத்து வக்ஃபு சொத்துக்களாக அங்கீகரிக்கப்படும் என்ற அடிப்படையில் இந்த உமீத் என்கின்ற இணையதளத்தை வெளியிட்டிருந்தார்கள். இந்த உமீத் இணையதளத்தில் வக்ஃபு சொத்துக்களை பதிவேற்றம் செய்வதற்கு 6 மாத காலம் அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த 6 மாத கால அவகாசம் கடந்த ஜூன் 30ஆம் தேதியோடு நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிறைவடைந்த காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் வக்ஃபு சொத்துக்கள் முழுமையாக இந்த இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதா என்று சொன்னால் பேர் அதிர்ச்சி காத்திருக்கிறது. இஸ்லாமியருடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய மறைமுகமான திட்டத்தை இந்த உமீத் என்கின்ற போர்ட்டல் மூலம் மத்திய அரசாங்கம் கையில் எடுத்திருக்கிறது என்பது இன்றைக்கு தெள்ள தெளிவாக தெரிந்திருக்கிறது. அதாவது நீங்கள் உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்த உமீத் என்கின்ற போர்ட்டலில் பதிவு செய்யப்பட்ட சொத்துக்கள் மட்டும் 1,18,302 சொத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சொத்துக்கள் இஸ்லாமியருடைய வக்ஃபு சொத்துக்கள். இது எங்களுடைய முன்னோர்கள் இஸ்லாமிய மக்கள் முன்னேற்றத்திற்காக வழங்கப்பட்டது என்கின்ற அடிப்படையில் மத்திய அரசாங்கம் புதிதாக வெளியிட்ட உமீத் என்கின்ற இணையதளத்தில் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 1,18,302 சொத்துக்கள் பதிவு செய்யப்பட்டது. இப்படி பதிவு செய்யப்பட்ட சொத்துக்களை இவர்கள் ஆய்வு செய்கிறோம் என்கின்ற அடிப்படையில் மேக்கர், செக்கர், அப்ரூவர் என்கின்ற முறையில் இவர்கள் இந்த சொத்துக்களில் மட்டும் சுமார் 31,328 சொத்துக்களை ரத்து செய்திருக்கிறார்கள். அதாவது பதிவு செய்யப்பட்ட சொத்துக்கள் என்பது 1,18,302. அதில் இவர்கள் ஆய்வு செய்த பிறகு ரத்து செய்த சொத்துக்கள் என்பது 31,325 சொத்துக்களை இவர்கள் ரத்து செய்திருக்கிறார்கள். இப்படி ரத்து செய்ததற்கு அவர்கள் கூறக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், இதில் முறையாக பத்திரம் இல்லை, நிலத்தின் சர்வே சரியாக இல்லை, சொத்தின் முகவரி சரியாக குறிப்பிடப்படவில்லை, முத்தவழிகள் யார் என்பது சரியாக தெரியவில்லை, தணிக்கை செய்யப்படவில்லை, இந்த சொத்துக்கள் வழக்குகளில் இருக்கிறது, இந்த சொத்துக்கள் குறித்து மாவட்ட ஆட்சியரின் அறிக்கையின்படி இது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது என சொல்லி இப்படி 31,328 சொத்துக்களை இவர்கள் ரத்து செய்திருக்கிறார்கள். அப்போ ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா 1,18,302 சொத்துக்கள் பதிவு செய்யப்பட்ட சொத்துக்கள். அப்ப அந்த சொத்துக்களை இவர்கள் என்ன செய்கிறார்கள், பல்வேறு காரணங்கள் சொல்லி அது ரத்து செய்து இது வக்ஃபு சொத்துக்கள் இல்லை என கூறி அந்த சொத்துக்களை அரசு எடுத்துக்கொள்வதற்கு இன்றைக்கு மறைமுகமாக திட்டத்தை செயல்முறைப்படுத்த தொடங்கிவிட்டது. இது ஊபியில் என்று சொன்னால் பிற மாநிலங்களுடைய நிலைமை இன்னும் அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கிறது. நீங்கள் தமிழகத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் தமிழகத்தில் மட்டும் 2024 கணக்குப்படி வம்சி என்கின்ற அந்த போர்ட்டலில் இணையதளத்தில் 53,486 சொத்துக்கள் பதிவு செய்யப்பட்டது. ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் வக்ஃபு திருத்த சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வந்த பிறகு இந்த உமீத் என்கின்ற இணையதளத்தில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என 6 மாத கால அவகாசம் கொடுத்த பிறகு இன்றைய தினம், அதாவது அவர்கள் கொடுத்த 6 மாதம் முடிந்த பிறகு இன்றைய தினம் வரை
அந்த உமித் என்கின்ற இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்ட சொத்துக்கள் மட்டும் வெறும் 15,000 சொத்துக்கள் தான் முறையான ஆவணத்தோடு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதில் மத்திய அரசாங்கம் ஆய்வு செய்து சுமார் 8,000 சொத்துக்களை ரத்து செய்திருக்கிறது. எவ்வளவு பெரிய மோசடித்தனம், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை இந்த ஆய்வாளர்கள் செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மட்டும் 53,486 சொத்துக்கள் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய முத்தவழிகள், நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் அதை முறையாக பதிவேற்றம் செய்யாத காரணத்தினால், அலட்சியமாக இருந்ததன் காரணத்தினால் கால அவகாசம் முடிந்து விட்டது. இப்படி பார்த்தோம் என்று சொன்னால் சுமார் 35,000 சொத்துக்கள் மேல் இன்னும் பதிவு செய்யப்படாத நிலையில், பதிவு செய்யப்பட்ட 15,000 சொத்துக்களில் 8,000 சொத்துக்களை இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், ரத்து செய்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு கோடான கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை இவர்கள் அபகரிக்கப் போகிறார்கள் என்பதை நினைத்தால் அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் 6,55,003 ஏக்கர் நிலம் வக்ஃபு சொத்துக்களாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சொத்துக்களை இவர்கள் அபகரிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் திருத்தங்கள் என்கின்ற பெயரில் சில குறைபாடுகள் இருக்கிறது என கூறி இதை ஒட்டுமொத்தமாக இவர்கள் ரத்து செய்திருக்கிறார்கள். அப்போ மொத்தம் இருக்கக்கூடிய சொத்துக்களில் 15,000 மட்டும் இன்றைக்கு முத்தவழிகள் பதிவு செய்திருக்கிறார்களே, இவர்களிடத்தில் ஏன் இந்த அலட்சியம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்மிடத்தில் எழுகிறது. அப்ப மீதமுள்ள சொத்துக்களை எப்போது நீங்கள் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வீர்கள்? ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தீர்ப்பாயத்திற்கு சென்று, நீதிமன்றத்திற்கு சென்று கால அவகாசம் பெற்று மீண்டும் நீங்கள் இந்த சொத்துக்களை அந்த உமித் என்கின்ற இணையதளத்தில் பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் அதில் நீங்கள் முயற்சி எடுக்கிறீர்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக எழுந்து நிற்கிறது. அப்போ பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அந்த பள்ளிவாசலுக்கு இருக்கக்கூடிய ஒப்பு சொத்துக்களை முறையான ஆவணத்தோடு இதில் பதிவு செய்திருக்கிறார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்ப இன்னைக்கு முத்தவழிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பள்ளியை நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த சொத்தை முறையாக பாதுகாத்து அந்த சொத்துக்கள் மூலம் இஸ்லாமியர்களுக்கு தேவையான அவர்களுடைய அந்த வறுமையை போக்கக்கூடிய நிகழ்வுகளை ஏதாவது செய்திருக்கின்றார்களா? அதையும் செய்யல. இன்னைக்கு நம்முடைய சொத்துக்களை இன்றைக்கு பாசிச சிந்தனை கொண்டவர்கள் அபகரிப்பதற்கு சட்டத்தின் வழியாக நவீன யுக்திகளை கையாண்டு இன்றைக்கு அபகரிக்க போகிறார்கள். அப்ப முத்தவழிகள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். சரி, தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கு முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் இன்றைக்கு அமைச்சராக ஏற்றிருக்கிறார். இவராவது உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா என்று சொன்னால், அமைச்சரான பிறகு இந்த கால அவகாசம் என்பது முடிந்திருக்கிறது. அது குறித்து ஏதாவது அறிக்கை அவர் விட்டிருக்கின்றாரா, அல்லது அது குறித்து நாங்கள் மேல் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம், இன்றைக்கு பல பள்ளிவாசல்களில் வக்ஃபு சொத்துக்களாக இருக்கக்கூடிய சொத்துக்களில் சில ஆவண குறைபாடுகள் இருக்கிறது, அந்த ஆவணங்களை தருவதற்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்ற அறிக்கையாவது இவர் விட்டிருக்கின்றாரா, அதற்கான முயற்சியை எடுத்திருக்கிறாரா என்று சொன்னால் இவரும் என்ன செய்கிறார்? கண்டுகொள்ளாமல் இருக்கிறார். அப்ப தமிழக மக்களை விழித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு முத்தவழியாக இருக்கக்கூடியவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதன் மூலம், அமைச்சராக இருக்கக்கூடிய ஷாஜகானின் அலட்சியத்தின் காரணமாக தமிழகத்தில் மட்டும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தன்வசப்படுத்த இருக்கக்கூடிய ஒரு பேர் அதிர்ச்சி நடைபெற இருக்கிறது. அப்ப உடனடியாக களத்தில் இறங்க வேண்டும். மக்களே, நீங்கள் வீதியில் இறங்கி போராடாத வரை இந்த முத்தவழிகள் முறையாக இதற்கான நடவடிக்கை எடுக்க போவதில்லை. அமைச்சராக இருக்கக்கூடியவர் இதனுடைய விளைவை சிந்திக்காமல் இருக்கின்றார். உடனடியாக நாம் களத்தில் இறங்க வேண்டும். உடனடியாக அரசின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய பல்வேறு போராட்ட களத்தை நாம் கையில் எடுத்தால்தான் இந்த சொத்துக்களை மீட்டெடுக்க முடியும் என்பதை மக்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய முத்தவழிகளிடம், நிர்வாகிகளிடம் இது குறித்து நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்கின்ற அந்த கேள்வியை எழுப்புங்கள். அவர்களுக்கு மட்டுமல்லாமல் ஆளக்கூடிய தாவேக அரசுக்கும், சிறுபான்மையினர் ஓட்டை பெற்று இன்றைக்கு ஆட்சியில் அமைந்திருக்கக்கூடிய தாவேக அரசு எங்களுடைய இந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்கு என்ன மேல் நடவடிக்கையை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் என்கின்ற அந்த கேள்வியை அரசு நோக்கி நீங்கள் கேள்வி எழுப்புங்கள். இதுதான் மக்களிடத்தில் ஒரு எழுச்சியை உண்டாக்கும், அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கும். எனவே பறிபோகக்கூடிய பல கோடி ரூபாய் சொத்துக்களை மீட்பெடுப்பதற்கு உடனே நாம் களத்தில் இறங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு முத்தவழிகளுக்கு எங்கள் தாழ்மையான கோரிக்கை என்னவென்று சொன்னால், உங்கள் பகுதிக்கு உட்பட்ட, உங்கள் நிர்வாகத்துக்கு உட்பட்ட எங்கெல்லாம் வக்ஃபு சொத்துக்கள் இருக்கிறதோ அந்த சொத்துக்களில் என்ன ஆவணங்கள் இல்லை என்பதை உடனடியாக கவனத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் அதை தொடர்பு கொண்டு அதை பெற்று உடனடியாக இந்த உமித் என்கின்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இன்றைக்கு தமிழகத்தில் 8,000
சொத்துக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன காரணத்திற்காக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சம்பந்தப்பட்ட பள்ளிவாசல் நிர்வாகிகள் உடனடியாக கண்டறிந்து மக்களிடத்தில் தகவலை கொண்டு சென்று மக்களிடத்தில் இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி மீண்டும் அந்த சொத்துக்களை பதிவேற்றம் செய்வதற்கு என்ன வழிமுறை என்பதை நீங்கள் காணவில்லை என்று சொன்னால், நம்முடைய முன்னோர்கள் என்ன நோக்கத்திற்காக அந்த சொத்துக்களை கொடுத்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் போவது மட்டுமல்லாமல் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாமியர்களை ஒழிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இருக்கக்கூடிய பாசிச சிந்தனை கொண்டவர்கள் இந்த சொத்துக்களை அபகரிக்க நேரிடும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என இதன் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.